அம்மா, நீங்க 2 பேரும் எங்க வரீங்க? அதானே, உங்களுக்கு டிக்கெட்டே வாங்கலையே. டேய் ஏன்டா? ஆமாப்பா, அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம அங்க பாருங்க, ஃபுல்லா பெடல் போட்டு மெரிச்சு முட்டி வலி வந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு வேற தனியா செலவு பண்ணணும். ஆமாப்பா, ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாப்பா. நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஏண்டா, மலர் டிக்கெட் இருக்குல்ல, அதுல அம்மாவை கூட்டு போங்க. இது நல்ல ஐடியாப்பா. அம்மா வாங்க போலாம். அதெல்லாம் வேண்டாம், நான் அப்பா கூடவே இருக்கேன். நீங்களாம் போயிட்டு வாங்க. சீதா, நீ போயிட்டு வா சீதா. வேண்டாங்க, டைம் ஆச்சு. அவங்களே போயிட்டு வரட்டும். நீங்க எல்லாரும் போங்க. இந்த பையெல்லாம் இங்கேயே வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு வா. பையல குடு ரேவதி. என்னங்க அத்தை, பாத்துக்கோங்க. இந்தாங்க பாட்டி. எங்க கொடுங்க. குடு. இந்தாங்க வா புடிங்க. வாடா. அப்பா பத்திரப்பா. வா. வா வா வா. மாமா ஸ்வெட்டர் கொடுங்க. என்ன ஆச்சுங்க? நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இவங்க லக்கேஜுக்கும் இவங்க பிள்ளைங்களுக்கும் காவலுக்காக தான் நம்மளை கூட்டு வந்திருக்காங்களா? என்னங்க நீங்க? அவங்க நமக்காக தானே சொல்லிட்டு போறாங்க. ஏய், நீ சொன்னியா முட்டி வலிக்குதுன்னு? இல்ல நான் சொன்னா முட்டி வலிக்குதுன்னு? விடுங்க. அதான் விட்டனே. இந்த பாரு, இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது போகணும்னா நம்ம மட்டும்தான் போகணும். சரி. இத பாரு, அடுத்த மாசமே இதே இடத்துக்கு நம்ம வர்றோம். நீயும் நானும் மட்டும். சரி சரி சரி, டென்ஷன் ஆகாம வாங்க, ஏதாவது சாப்பிடலாம். வாங்க. டேய், கொடைக்கானல்ல சுத்தி பாக்குறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்கு. கோயிலுக்கு போய் கூட்டிட்டு வந்திருக்க. யாரும் இங்க வரமாட்டாங்கன்னு தான் நான் உன்னை இங்க கூட்டினே வந்தேன். ம். ஆமா மலரே, கடைக்கு போனா உங்க பெரிய அண்ணன் நிக்கிறாரு. போட்டிங் போலானா உங்க சின்ன அண்ணன் உங்க அன்னைக்கு போட்டோட கத்து தராப்புல. அதை விடுமா, சூசைட் பாயிண்ட் போலான்னு சொல்லி அங்க போனா மொத்த குடும்பமும் அங்கதான் நிக்குது. யாரும் வராத இடம் கோயில் மட்டும்தான். அதனால தான் நான் உன்னை இங்க கூட்டின்னு வந்தேன். இங்க யாராச்சும் உன்னையும் என்னையும் சேர்த்து பார்த்தாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. கோயில்ல இருக்கிறோம், நம்ம 2 பேரும் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வையே, மார்க்கண்டேயா இந்தா கட்ரா தாலியா அப்படின்னு சொல்லுவார்ல. சொல்லுவாரு. நீ மெக்கானிக்கு, நான் உனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்வாரு. இருந்தாலும் நீ என்ன இவ்வளவு அவமானப்படுத்த கூடாது. டேய், அவமானப்படுத்தலடா, உண்மையதான் சொல்றேன். பெத்தவங்க அவங்க பிள்ளைங்கள ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பொண்ணு கட்டி கொடுக்க காசு பணம் தான் முக்கியமா? நல்ல மனசுக்கெல்லாம் மரியாதையே இல்லையா? தோடா, காசு பணம் தான் கரண்ட் பில் கட்டும், வாடகை கொடுக்கும், மளிகை சாமான்லாம் வாங்கும். நல்ல மனசை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ? அவ்வளவு ஏண்டா, அடகு கூட வைக்க முடியாது. மேகலா போ, பையனை கூட்டிட்டு போ. பா இங்க பாருங்க, நாங்கெல்லாம் ஃபால்ஸுக்கு குளிக்க போறோம். நீங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு இங்கேயே இருங்க. திரும்பி வரும்போது உங்களை பிக்கப் பண்ணிட்டு போறோம்ப்பா. என்னப்பா, நாங்க ஒத்தையில தானே நின்னுகிட்டு இருக்கணும், நாங்களும் கூட வர்றோமே. என்ன பண்ணீங்க? அங்க வந்து குளிக்கவா போறீங்க?
அங்கேயும் இதே பொட்டி படிக்க வச்சுக்கிட்டு ஓரமா நிக்க தான் போறீங்க. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம அங்க வந்துகிட்டு? இங்க அப்படி இல்லப்பா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு ஸ்பெஷல் தரிசனம்லாம் தராங்களாம். அதனால நீங்களும் அம்மாவும் சாமி கும்பிட்டுட்டு இங்கே இருங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா. சரியா? ம், சரி. சரிப்பா. ஓகேம்மா. வரமா? வரப்பா. ம். ஏய், நீ இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஏன் எங்களுக்கெல்லாம் ஃபால்ஸ்னா பிடிக்காதா? யார் சொன்னது நாங்க ஃபால்ஸ்க்கு நான் வரமாட்டோன்னு? வயசானவங்களா இருந்தா கோவில் குளத்தை தாண்டி வேற எந்த ஆசா பாசமும் இருக்க கூடாதா? இதத்தானே யோசிச்சீங்க. ம்ஹும். இல்ல, அப்புறம் என்ன யோசிச்சீங்க? இப்பவாது நம்ம 2 பேரையும் தனியா விட்டாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னங்க நீங்க என்னமோ நம்ம 2 பேரும் தனியா எங்கேயும் போகாத மாதிரி சொல்றீங்க. கல்யாணம் இத்தனை வருஷத்துல நம்ம எங்க தனியா போயிருக்கோம் சொல்லு? அது வந்து ம். உங்க அத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம மதுரைக்கு போனோம்ல. ஆமா, மதுரைக்கு போனோம். தனியாவா போனோம்? ட்ரெயின்ல பாதி பேரு நம்ம சொந்தக்காரங்க தான் இருந்தாங்க. அதுக்கு பேரு தனியா போறதா? திருச்சி சமயபுரம் போனோம்ல. அப்ப கையில ராஜா இருந்தான். ஆமால. வாழ்க்கையில நம்ம 2 பேரும் எங்கேயுமே தனியா போகவே இல்ல. சீதா, ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்க 3 விஷயம் வேணும். 1 பணம், இன்னொன்னு நேரம், இன்னொன்னு இதெல்லாம் அனுபவிக்க இளமை. சின்ன வயசுல நிறைய நேரம் இருக்கும், இளமை இருக்கும். ஆனா கையில பணம் இருக்காது. அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இளமை இருக்கும், நம்ம கையில கொஞ்சம் பணமும் இருக்கும். ஆனா நேரம் இருக்காது. வயசானதுக்கு அப்புறம் பணமும் இருக்கும், நேரமும் இருக்கும். ஆனா இளமை இருக்காது. ஏங்க நீங்க புஸ்தகம் எழுதலாமே, என்ன அழகா சொல்றீங்க. அட நீ வேற, எவனோ ஒருத்தன் பட்டிமன்றத்துல சொன்னத நான் அடிச்சு விடுறேன், அதையே நம்பிட்டு. சீதா, நிஜமாவே உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம 2 பேரும் தனியா போகணும்னு தான் யோசிச்சேன். என்ன பண்றது, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. அப்படி இல்லங்க, புள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் தானங்க நம்ம உலகம். அவங்களோட சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். அப்படி நாம யோசிக்கிறது நியாயம், ஆனா அவங்க யோசிக்க கூடாது இல்ல. இப்ப என்ன உங்களுக்கு ஃபால்ஸுக்கு போகணுமா? போலாமா? வேண்டாம் சீதா, நம்ம கோயிலுக்கே போவோம். அப்ப வாங்க. என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மலரே. டேய் விடுடா, பிரச்சனை வரும்போது பாத்துக்கலாம். அதுக்குள்ள எதுக்கு தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு நீயே டென்ஷன் ஆகுற? ஐயோ, பிரச்சனை வந்துச்சு. என்னடா ஆச்சு? உதர் தேக்கோ. ஐயோ டேய், இப்ப என்னடா பண்றது? அப்பா அம்மா எதுக்குடா இப்ப இங்க வராங்க? என்ன எனக்கு எப்படி தெரியும்? உங்க கூட்டு குடும்ப மெம்பர்ஸ் அத்தை மாமா கைட்டு விட்டு போயிருப்பாங்க. அதனால தான் இப்படி சுத்தி நிக்கறாங்க. சரிமா சரிமா, சாரி. இங்க பாரு, என் குடும்பத்தை நான் எவ்வளவு வேணாலும் திட்டுவேன், நீ வாயை திறக்க கூடாது, புரிஞ்சுதா? தப்புதமா, தப்புதான். சரி இப்ப என்னடா பண்றது? ஐயோ போச்சு. ஹை, எனக்கு மாஸ்க் இருக்கு. நான் ஜாலியா ஸ்கூல் போறேன். நீ வாட்டுங்க. பை. டேய் எங்கடா போற என்ன விட்டுட்டு? டேய் என்ன காப்பாத்துடா. ஏய் ஏய், ஐயோ தாலி, என்னோட தாலி. அவனை பிடிங்க. ஐயோ என்னங்க போறா பாருங்க. ஐயோ என் தாலி செயின் எடுத்துட்டு போறா.
ஓடாதே போ வாடா. பாண்டி. டேய். போ பாண்டி. எனக்கு ஒண்ணு இல்ல, நீ போ. ஒண்ணு இல்ல அழாத. என்னோட செயினுங்க, என் தாலி செயின். அழாத சீதா, ஒண்ணு இல்ல சீதா. என்னோட தாலி செயின் போயிடுச்சுங்க. விடு சீதா, வேற வாங்கிக்கலாம். செவ்வாய்க்கிழமை அதுவுமா தாலி செயின் பறி குடுக்கிற மாதிரி ஆயி போச்சுங்க. ஒண்ணு இல்ல சீதா, விடு, பரவாயில்ல. இந்த பாரு, இதெல்லாம் சென்டிமெண்டா யோசிச்சு வருத்தப்படாத. வேற வாங்கிக்கலாம் சீதா. அழாதம்மா, ப்ளீஸ் சீதா. அம்மா அம்மா ஒன்னும் இல்லம்மா, இங்க பாரு, உன் தாலி செயின் கிடைச்சிருச்சு. என்னங்க மலர், நீ எங்க இருந்து வர்ற? திடுத்துப்புன்னு வந்து தாலி செயின் கிடைச்சிருச்சுன்னு சொல்ற? ஒன்னும் இல்லப்பா, எனக்கு ஃபால்ஸ்க்கு போக பிடிக்கல, அதான் உங்களை வந்து பார்க்கலான்னு கோயிலுக்கு வந்தேன். நான் வரவும் அவன் செயினை அறுத்துட்டு போகவும் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. நானும் அவன் பின்னாடியே போனேன். நீயா போய் பிடிச்ச? இல்லப்பா, நான் பிடிக்கல. ஏதோ ஒரு ஆள் தான் அவனை பிடிச்சாரு. அவன் கிட்ட இருந்து செயின் எல்லாம் வாங்கி கொடுத்தாருப்பா. கடவுளே, நான் கும்பிடுற சாமிதான் யாரோ ஒருத்தர் ரூபத்துல வந்து என் தாலியை மீட்டு கொடுத்துருச்சு. சாதாரண செயின்னா அவ ஒன்னும் யோசிச்சிருக்க மாட்டா. அது தாலி செயினா, அதான் உங்க அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அப்பா, நீங்களே அம்மா கழுத்துல அந்த செயினை போட்டு விட்டுருங்க. குடு, நானே போட்டு விடுறேன். ஏய், செயின் கட் ஆயிருக்கு. சரி பண்ணி தான் போட முடியும். கொடுங்க. ஐயோ, அறுந்து போயிருக்குங்க. ஐயோ. ஏய் சீதா. மா, ஒன்னும் இல்லம்மா. என்னம்மா? நான் ரொம்ப நாளாவே உனக்கு செயின் வாங்கி கொடுக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நீயும் கேட்டுட்டே இருந்த. பாரு, சாமியா பார்த்து செஞ்சிருச்சு. ஒண்ணும் இல்ல சீதா, இத போட்டுட்டு புது செயின் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நான் எப்படி வெறும் கழுத்தோட இருக்க முடியுமாங்க? என்னால முடியாதுங்க. அவ்வளவுதானே, இருங்க, நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். என்னடி பண்ண போற? போருமா. எங்க போறா? ஏய் சீதா, ஒன்னும் வருத்தப்படாத, எல்லாம் நல்லதுக்கு தான். ஏய், நான் தான் இருக்கேன்ல, கண்ணத்தோட. அப்பா. மலரு, என்னம்மா? ஒரு 2 நிமிஷம் பொறுங்கப்பா. 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சின்ன பசங்க மாதிரி என்னன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. சொல்றேன், முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு வாங்க. வாமா, வா. நில்லுங்கப்பா, இருங்க. பா, என்னாச்சுப்பா? என்னாச்சு மாமா? என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுமா? மாமா, என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் ஆகலப்பா. இந்த அம்மாவோட செயின்.
மாலையை வாங்கிக்கோங்க. இந்தாங்க, மாலையை மாத்திக்கோங்க. ஆ. இந்தாங்க, திருமங்கலத்தை கட்டுங்க. ஏ என்னடி இது? நீ தானே இப்ப சொன்ன வெறும் கழுத்தோட இருக்க கூடாதுன்னு, அதான் இந்த ஏற்பாடெல்லாம். அப்பா, அம்மாக்கு கட்டி விடுங்கப்பா. உங்களுக்கு 60 கல்யாணமா? இல்ல சாமி, அவருக்கு 58 தான் ஆகுது. இன்னும் 2 வருஷம் இருக்கு. நீங்க எப்படி நினைச்சுக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா முருகப்பெருமான் உங்க கல்யாணத்தை இங்க நடக்கணும்னு முடிவு பண்ணிருக்கார். அவருடைய நாடகம் தான் இது. இந்தாங்க, மாங்கல்யத்தை கட்டுங்க. அப்பா, கட்டுங்கப்பா. 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 கட்டுங்க. புதுசா கட்டுற மாதிரி இவ்வளவு கட்டுங்கப்பா. கஷ்டப்படுறீங்க. கட்டுங்க. முருகன் அருள் பெற்ற மனுஷங்க நீங்க. இன்னைக்கு கிருத்திகை வேற, ரொம்ப விசேஷமான நாள். முருகனுடைய அருள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கு. மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவனேனா. தேங்க்ஸ்டா. நெத்தியில குங்குமத்தை எடுங்கோ. செயினை கண்டுபிடிச்ச ஆள் யாருன்னு நீ சொல்லவே இல்லையே. அவருக்கு நம்ம ஒரு நன்றி கூட சொல்லல. அது ஆ, அது அவரு செயினை கொடுத்துட்டு போயிட்டாருமா. அந்த புள்ள 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். சரி போலாமா? போலாம் மாமா. வாங்க. ஒரு நிமிஷம். ஆ? டேய் தம்பி, அக்கா, இங்க வாடா. நானாக்கா? வா, நானா? போட்டோ எடுத்து தரியா? சரிங்கக்கா, ம். கொடுங்க. ம்.